Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் எடுத்திருக்கேங்க. யூஸ்வலாக நான் வீக்கெண்டில் அந்த வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஷார்ட்ஸ்னால் டக்கு டக்குன்னு எடுத்துருவேன். பட் லாங் வீடியோனா கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்குங்க. வீக்கெண்டில் நம்ம எல்லா வேலையுமே ஸ்லோவாக தான் பார்ப்போம். அது கூட சேர்ந்து வீடியோலாம் எடுத்தேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ அதனால வீக்கெண்டில் நான் லாங் வீடியோ எடுக்கிறதுலாம் வச்சுக்க மாட்டேன். பட் இன்னைக்கு இந்த லாங் வீடியோ வீக்கெண்டில் எடுத்ததுக்கான ரீசன் வந்து நிறைய பேர் எங்கிட்ட லாங் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் கொடுக்க முடியல. சரி, லீவ் டேஸ்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து லாங் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் அந்த வீக்கெண்டில் இல்லை சாட்டர்டே சண்டேல அடுத்த வாரத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுப்பீங்க. ஆனால் நான் ரொம்பவே வித்தியாசமான ஆளுங்க. வீக் டேஸை விட்டுருவேன். வீக்கெண்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் நைட்டு போல் நான் முடிச்சு வச்சுப்பேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன ரீசன் தாங்க, லீவ் டேஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். நான் எழுந்துக்கிறதே வேணும்னே முழிச்சாலுமே நான் எந்திரிச்சு வரமாட்டேங்க. லீவ் தானே மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்லோவாக போகும் அந்த நாள். ஸோ நம்ம அப்படியே போட்டுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் லேட்டாக எழுந்து வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் கட் பண்ணுறது, தோல் உரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். சாப்பிட்ட கையோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. திரும்ப லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் முன்னாடியே நைட்டே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. கையில் இட்லி மாவு கிடையாது. ஸோ பச்சைப்பயிறு தோசைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்துச்சு அதையும் அரைச்சிக்க போகிறேன். 1.5 டம்ளர் பச்சைப்பயிறு அண்ட் 1 டம்ளர் நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வெறும் பச்சைப்பயிறு மட்டும்தான் போட்டு தோசை ஊற்றுவேன். பட் பாப்பாவுக்கு கொடுக்குறப்போ அந்த செரிமானம் ஆகாமல் போயிடுது. அதனாலே நான் இப்போல்லாம் அரிசி ஆட் பண்ணி தான் போடுறேன். நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சிக்கலாம். அதை அரைக்கிறப்போ அது கூட கொஞ்சமாக சீரகம், மிளகா அண்ட் இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படியே அரைக்கும் போதே உப்பும் சேர்த்துருக்கலாம். நான் மறந்துட்டேன். ஸோ மாவு கூட சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சைப்பயிறு தோசைக்கெல்லாம் மாவு புளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நம்ம உடனே அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிடலாம். இந்த வேலையெல்லாம் இருக்கேன்னு தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் எந்திரிச்சு வந்தாங்க. ஸோ அப்படியே காஃபி போட்டு கொடுத்துட்டு ஒரு புதுவிதமான ரெசிபி பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. நானுமே வீடியோஸில் தாங்க பார்த்தேன். ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதுக்கு ரிலேட்டடாக அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த வீடியோ திரும்ப வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணிட்டேன். மீந்து போன சாதத்தில் போண்டா வடையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? அந்த வீடியோ தான் பார்த்தேன். பட் என்கிட்ட மீந்து போன சாதம் இல்லை. நேற்று நைட்டு சாதம் மிச்சப்பட்டுருச்சேன்னு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், பழைய சாதம். அந்த பழைய சாதத்தையே தண்ணி இல்லாமல் புளிஞ்சு சேர்த்துட்டு மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேங்க. அது கூட அரிசி மாவு, ரவை, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாகவே பழைய சாதத்தில் வத்தலெல்லாம் போட்டோன்னா அது சாப்பிடும்போது பல்லுலலாம் ஒரு மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இந்த போண்டா வடையெல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது எனக்கு ரொம்ப டவுட்டுங்க. இப்போ ஃபீவர், கோல்டெல்லாம் இருக்கிறதுனால இந்த பழைய சாதத்தை சாப்பிடவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி முடிஞ்சால் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த பக்கம் இந்த பச்சைப்பயிறு தோசையும் ஊற்றிக்கிட்டே அந்த பக்கம் அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சது, வேக வச்சது, முளை கட்டினது இல்லை தோசைன்னு எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது நார்மல் அந்த இட்லி தோசையை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது மில்லட்ஸ்லாம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த போண்டாவை பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்னு. ஒரு போண்டா போடும்போதே நான் கணிச்சிட்டேன் இது சரியா வராது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இந்த கோல்டன் கலர் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய எண்ணெய் இழுத்துருச்சு. இப்போ இதை சாப்பிடவும் முடியாது. ஸோ நான் திரும்ப இதை போட போறது கிடையாது. அப்படியே கொண்டு போய் கொட்டிட போறேன். பேசாம பழைய சாதமா கொட்டி இருந்திருக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயும் வேஸ்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைமும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நார்மலா அரிசி மாவுல செய்யற தோசை இட்லிக்கு தாங்க நாங்க வெரைட்டியா சட்னி வச்சு சாப்பிடுவோம். அந்த தோசை மாவு தவிர்த்து வேற எதுல நாங்க தோசை சுட்டாலும் அதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் தான் எங்களுக்கு பர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கும் நான் அதே தாங்க ஊட்டினேன். யூஸ்வலாக சாப்பிட்றத விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ருக்கா. அவங்க வயிறுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம திருப்திக்காவது அதை சாப்பிடணும். என் திருப்திக்கு இன்னைக்கு பார்த்தேன்னா அவள் கம்மியாக தான் சாப்பிட்ருக்கா. பரவாயில்ல, வேற ஏதாவது கொடுத்துக்க வேண்டியதா அப்படின்ட்டு விட்டுட்டேன். லீவில் ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் அப்படி இல்லைன்னா படம் பார்த்துருவோம். இப்போதைக்கு புது படம் எதுவும் இல்லை. அதனால பழைய படம் இந்த நான் சிகப்பு மனிதன் ரஜினி படம் இருக்கு இல்லையா, அதை தான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த கெட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ மழை காலத்துக்கு வெந்நீர் நிறையா குடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாள் தாங்க எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்ததுனால நான் அவங்க டெலிவரி பண்ணும்போதே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன். பவர் வர்றதுக்கான பேஸ் வந்து தனியாக இருக்குது. அப்புறம் அந்த கெட்டிலோட ஜக்கில் ஒரு மேக்ஸிமம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் தான் நம்ம வந்து தண்ணி நிரப்பணும். அப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்புறம் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு பார்த்தேன்.
இது வந்து பிஜிஎன் பிராண்டோடதுங்க. 570க்கு இல்லை 540க்கு தான் நான் ஏதோ வாங்கின மாதிரி ஞாபகம். பொதுவாக இந்த பவரில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நான் ரொம்ப ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்குவேன். இதுக்கு ரிவ்யூஸும் நல்லா இருந்தது, பட்ஜெட்குள்ளேயும் இருக்குது, அதனால வாங்கினேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். இந்த பார்சல் வந்ததில் இந்த பபிள் ரேப் இருந்தது, அதை வச்சு தான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். இது ஆன் பண்ண உடனே இது ஒர்க் ஆகுறப்போ ஒரு சவுண்டு வருதுங்க. இந்த இண்டக்ஷன்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. போதும் அப்படின்றப்போ நம்ம தான் போயிட்டு மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால பயத்தில் டக்குன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கே தண்ணி நல்லா தான் சூடாக இருந்தது. வெறும் தண்ணியை எதுக்கு குடிக்கணுமேனு வீட்டில் டீ மிக்ஸ் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். டீ குடிச்சிட்டு டம்ளரை கழுவுறப்போ ஒரு கலங்கல் தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இருந்தது. இது ஸ்மெல்லு நல்லாவே இருந்தது, பட் டேஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. நான் கம்மியாக கலந்துட்டேன் போல். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டு, அது நல்லா இருந்தது. 2-3 நாளாகவே கண்டினியூஸாக மழைங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா வெயில் நல்லா பொழந்து கட்டிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பால்கனியையும் தாண்டி வீட்டுக்குள்ளேயே நல்ல வெயில் வரும். துளசி செடி வச்சிருந்தேன், அந்த வெயிலுக்கு சுத்தமா காஞ்சே போயிருச்சுங்க அது. அப்புறம் நம்மளோட பழைய ரெண்டல் ஹவுஸ்லேருந்து அந்த கற்பூரவள்ளி பிரான்ச் ஒன்று எடுத்துட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது பிடிக்காதுன்னு நினச்சிதான் வச்சேன். பட் நல்லா பிடிச்சிருச்சு. எப்படி நல்லா தளதளன்னு இருக்கு பாருங்க. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க நடக்குது. இந்த ஒரு லைன் இருக்கும் இல்லையா, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு. அதெல்லாம் கிடையாது. நம்ம நல்லது நினைச்சா நமக்கு கெட்டது தாங்க நடக்குது. பேசாம நம்ம கெட்டதே நினைக்கலாம், நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்லாம் தோணும். ஆனா அது தப்பு, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் கண்டிப்பா, என்னைக்காவது ஒரு நாள். அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வந்துட்டேன். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கூட ஒரு டைமிங் சொல்லுவாங்க, காலையில தான் ஊற்றணும், ஈவினிங் தான் ஊற்றணும் அப்படின்னு. எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண பாத்திரம்லாம் சிங்க்ல இருக்குங்க. இப்போ அதை நான் வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க பாத்திரம் நல்லா காஞ்சிருக்கு, அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும். நேற்று நைட்டு வாஷ் பண்ண பாத்திரம், ஸோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா சமையல் பண்ணிக்கிட்டே நான் பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சிருவேன். இன்னைக்கு லஞ்சுக்கு சிம்பிளா பூண்டு மிளகு குழம்பு தான் பண்ண போறேன். அதுக்கு வேண்டிய பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். இந்த புளி பாத்தீங்கன்னா முந்தா நேற்று நைட்டு ஊற வச்சது, நேற்று லஞ்ச் பண்ணலான்ட்டு, பட் பண்ண முடியல, அதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல கொஞ்சமா மணத்தக்காளி வத்தல், மிளகு 2 தட்டி சேர்த்திருக்கேன். நம்ம உரிச்சு வச்ச பூண்டு, கொஞ்சமா உப்பு, கருவேப்பிலை சேர்த்து பூண்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பூண்டு குழம்புன்னு இல்லைங்க, புளி சேர்த்து பண்ற எந்த குழம்புக்குமே நான் வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன், சூடாகாம இருக்கும். இந்த பக்கம் புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட இந்த புளி கரைசலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தாளிப்புல மணத்தக்காளி வத்தல் சேர்த்தீங்களா, அது கூடவே கொஞ்சமா சுண்டக்காய் வத்தலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால சேர்க்கல. இப்போ குழம்பு நல்லா திக்காயிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பூண்டும் நல்லா வெந்துருச்சுங்க. 1 வாரம் வரைக்குமே வெளியில வச்சுக்கிட்டு சுட வச்சு நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லயும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சாதமும் நான் வடிச்சிட்டேன். எங்க வீட்டில் இது வரைக்கும் ஒரு நாளுக்கு கூட குக்கர் சாதம் செஞ்சதே கிடையாது. 1 பாட் ரைஸுக்கு மட்டும்தான் குக்கர் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒயிட் ரைஸுக்கெல்லாம் வடிச்சுதான் நான் எடுத்துப்பேன். இந்த பூண்டு மிளகு குழம்புக்குமே சைடிஸ் பெருசா தேவையில்லைங்க, சிம்பிளா வத்தல் பொரிச்சுக்கிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் பொரிச்சாங்க. ஸோ அழகா நாங்கள் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லஞ்சையுமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 3:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. கை கழுவிட்டு வந்து உட்காந்தேன். டைமை பார்த்தா 4:10 ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடியெல்லாம் கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் இந்த வீக்கெண்டில். இப்போ சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பழைய ரெண்டல் ஹவுஸில் இருக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியில் போயிடுவோம் அப்படின்னு. ஸோ வெளியில் போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அவசரமாக வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நாங்கள் வெளியிலலாம் ஜாஸ்தி போகிறது கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு தடவை வீட்டை பெருக்கினேன். அப்புறம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு தடவை வீட்டை பெருக்கினேன். இப்போ ஈவினிங் ஒரு தடவை பெருக்கினாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் ரொட்டீனில் அந்த பெருக்கிற வேலை முக்கியமாக இருக்கும். எனக்கு இந்த ஈவினிங் ரொட்டீன் அப்படின்ற வேர்டை கேட்டாலே என்னோட ஸ்கூல் டேஸ் தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆவேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் கொடுப்பாங்க. வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, வீடு பெருக்கிறது, பாத்திரம் ஏதாவது இருந்தால் வாஷ் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறமா தான் என்னோட படிக்கிற வேலையை நான் போய் பார்ப்பேன். இந்த 4 வேலையை ஸ்கூல் விட்டு வந்து டெய்லி நீ பார்த்தே ஆகணும்னு எனக்கு ஸ்கெடியூல் போட்டுருவாங்க. அதையும் 6 மணிக்கு முன்னாடியே, பொழுது போகிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு கூட சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி கரெக்டாக முடிச்சிருவேன்.
ஸோ இப்போயுமே 4 to 6 டைமை பார்த்தேன் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதுலேருந்து நான் இன்னும் மாறவே இல்லை. நம்ம இருக்க அப்பார்ட்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டு தாங்க இருக்கு. வாசல்லையுமே ரொம்ப அழுக்கா இருந்தது. இப்போ நேற்று தான் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சாங்க. சுத்தமா இருக்கிறதுனால தான். இன்னமும் அந்த கிரில் கேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் உங்களுக்கு தெரியும். எப்படி கிளீன் பண்ணாலும் காத்துக்கு வந்து அந்த டஸ்ட் வந்து பறந்து பறந்து வந்துகிட்டே இருக்கு. அமேசான்ல நல்லா இருக்கே என்ட்ரன்ஸ்ல போடலான்னு சொல்லிட்டு ஒரு மேட் ஒன்று வாங்கினாங்க. ஆனால் டஸ்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ பெரிய மேட்டை அங்கே போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ பால்கனியில யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பால்கனியில யூஸ் பண்ணிட்டு இருந்ததையுமே நான் சுருட்டி மேலே வச்சுட்டேங்க. என்ட்ரன்ஸ்ல வேற ஏதாவது சின்னதா போடலான்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்லேருந்து இந்த டோர் மேட்டை நான் வாங்கியிருந்தேன். நான் வீடியோலலாம் ப்ராடக்டை காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நானும் காமிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே அவள் காமிச்சிட்டு இருந்தா. காத்துக்கு மண்ணெல்லாம் நிறைய பறந்து வருது. அந்த மண்ணெல்லாம் காலோட ஒட்டிக்கிட்டு நம்ம உள்ள வரும்போது அந்த காலோட ஒட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து சேருது மண்ணெல்லாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கட்டுமேன்னு தான் இந்த முள்ளா இருக்குள்ள மேட்டு அது வந்து வாங்கியிருந்தேன். சிலிக்கான் மேட்டு ஃப்ளிப்கார்ட்ல 140 rupeesக்கு வாங்கினாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் வாங்கினாங்க. நிறைய கலர் அவைலபிளா இருக்கு. ஆனால் நான் சின்னதாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பெருசு வேணும்னா நீங்க பெருசு கூட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:30 ஆயிடுதுங்க. நான் யூஸ்வலாக ஈவினிங் காஃபி குடிக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30 to 7 o'clock தான். பட் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால அன்டைம்லலாம் நான் காஃபி போட்டு கொடுத்துட்டே இருப்பேன் அவங்களுக்கு. வீடியோட ஸ்டார்டிங்கில் வெளியில் நான் பால் எடுத்தேன் இல்லையா காலையில், அந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அந்த பாலை ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி வச்சுட்டு நேற்று வாங்கின பாலை இப்போ டீ போட்டு குடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். 10-10 ஒரு பாக்கெட் பால் நான் வாங்கிப்பேங்க. பாக்கெட் பால் எப்போதுமே வீக்கெண்டில் தான் தேவைப்படும் எங்களுக்கு. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு டீ ரொம்ப பிடிக்குங்க. அவங்க கேட்டா டீ தான் கேட்பாங்க. நான் யூஸ் பண்ற டீ தூள்லயே ஏலக்காய்லாம் இருக்கு. இருந்தாலும் தனியா தட்டி போட்டுக்கலான்னு இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டிருக்கேன். அந்த டீயை கொதிக்க வைக்கும் போதே வேண்டிய ஒயிட் சுகரையுமே நான் அது கூட ஆட் பண்ணிடுவேங்க. திரும்ப போட்டு ஆத்துறதுக்கான வேலை இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அது பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.